கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் February 14 முதல். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நாராயணின்டே 3 ஆண்மக்கள் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் 3 அண்ணன் தம்பிங்க. இதில் 2 பேர் லோக்கல்லையே செட்டிலான நபர்கள். ஒருத்தர் ஒரு முஸ்லீம் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறனால வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. அவர் நேரம் லண்டனில் போய் செட்டில் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 20-25 வருஷம் கழிச்சு தோளுக்கு மேலே வளர்ந்த ஒரு பையனையும் இன்னொரு பிள்ளையும் கூப்பிட்டுக்கிட்டு அவர் இங்கே வர்றாப்புல இந்த 2 அண்ணன்களை பார்க்குறதுக்கு. இந்த 2 பேர்த்த பார்த்து என்னத்தை பண்ண, இந்த 3 பேர் நேராக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் மீட் பண்ணுறாங்க. எதுக்குங்க ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய அம்மா அங்கே சாக கிடக்குது. அந்த அம்மா வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் தான் வச்சுருக்காங்க. டாக்டரு, நான் வெண்டிலேட்டர் சப்போர்ட் எடுத்து விட்டேன்னா அந்த அம்மா உசுறு இப்போ உடனேயும் போயிடலாம், இன்னும் 2 நாள் கழிச்சும் போகலாம், எப்போ போகும்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நீங்கள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கடைசியாக வெண்டிலேட்டர் சப்போர்ட் எடுத்து விட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அம்மாவை அப்படின்றாங்க. இப்போ அம்மாவை கூப்பிட்டுட்டு இவங்க நேராக 3 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் சரி அம்மா இப்பச்சாகும் அப்பச்சாகும் அப்படின்னா அந்த அம்மா உசுறு போன பாடு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் ஆகியும் போயிடுது. இந்த 3-4 நாளுக்குள்ளே இவங்க எல்லாத்துக்கும் கிரியேட் ஆன ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, அதனுடைய கான்சிக்வன்சஸாக என்னென்ன இந்த வீட்டில் அரங்கேறிச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எங்க சொத்து பிரச்சனை நடக்காத குடும்பம் எது? எங்க ஒரே ஒரு குடும்பத்தை காட்டுங்க பார்க்கலாம் உலகத்திலேயே. ஸோ நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நடந்த பல பிரச்சனைகள், அதன் விளைவாக என்னென்ன நடந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே கடந்து வந்த பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேர படமாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல இயக்குனரான ஷரண் வேணுகோபால். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு 2017 தானே தலைவன் ரிக்கார்டோ டாரினுடைய நடிப்பில் வெளியான பிளாக் ஸ்னோ படம் தான் ஞாபகம் வந்தது. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய ரெசம்பிளன்ஸும் இருக்குது. அதனால தான் நான் அதிகமாக வேறு எந்த விஷயத்தையும் கோர்த்து நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் பிளாக் ஸ்னோ படத்தை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூஸாக உட்காந்து இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். சரி, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அலன்சியர் லே லோபஸ் ஆகட்டும், ஜோஜு ஜார்ஜ் ஆகட்டும், நம்ம சுராஜ் ஆகட்டும், இந்த 3 பேரும் அந்தந்த கதாபாத்திரங்களாகவே நின்றுருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் 75 லட்சத்துக்கு கீழே அந்த லேண்டை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அலன்சியர் லெவலில் இப்போ வந்து ஒரு ஆளுகிட்ட பேசக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட்டு, சரி என் கூட வந்து வீடு அடிக்க வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கடைசியாக அந்த 2 பசங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்க கூட உட்காந்து ஜோஜு ஜார்ஜ் பண்ணுற ஒரு சம்பவம். அம்மாவுடைய ரூமுக்குள்ளே போய் அந்த கட்டிலில் உட்காந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சுராஜ் இதை பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட்டு அப்படின்னு இந்த 3 சீன்லையே இந்த 3 கேரக்டர்ஸுடைய மனப்பாங்கு என்ன, இவங்க எப்படிப்பட்டவங்க பேசிக்காக அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ண ஒரு விதமே அழகு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 3 பேரும் பர்ஃபார்மன்ஸில் அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நிறைய அங்கங்கே சின்ன சின்ன சிங்கிள் ஷாட்ஸும் இருக்குது. அது ரொம்ப அழகாகவே வந்திருக்குது இந்த படத்தில். இது போக இந்த படத்தில் இந்த நிக்கில் அண்ட் ஆதிரா அப்படிங்கிற அந்த 2 கதாபாத்திரங்கள், தாமஸ் மேத்யூவும் சரி கார்கி ஆனந்தனும் சரி, 2 பேரும் சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அந்த 2 கேரக்டர்ஸையும். ஆனால் அதில் நிறைய சம்பவங்களும் இருக்குது, அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இது போக சப்போர்ட்டிங் காஸ்டில் நடித்த எல்லாருமே அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை அந்த அளவுக்கு நேர்த்தியாக கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். ஒரு கதாபாத்திரமும் அறிமுகப்படுத்தப்பட்ட விதம்,
அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே இப்போ கிரியேட் ஆகக்கூடிய ஒரு லவ், இல்லை அவங்களுடைய பாஸ்டில் கிரியேட் ஆன ஒரு கான்ஃப்ளிக்ட், அப்போ கிரியேட் ஆன அந்த கான்ஃப்ளிக்ட் இப்போ ப்ரெசண்ட்டில் எப்படி கன்வெர்ட் ஆகி நிற்கிது அப்படின்னு காமிச்ச விதம் அப்படின்னு பல விஷயங்கள் ரொம்ப அழகாகவே சித்தரிக்கப்பட்டிருந்தது இந்த படத்தில். இது எல்லாம் தாண்டி லவ் அண்ட் லஸ்ட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இட் இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃபே தவிர இட் இஸ் நாட் லைஃப் அப்படின்னு பேசின ஒரு விஷயம். இந்த பிரேக்கப் அப்படிங்கிறதுலேருந்து எப்படி மீண்டும் சுமூகமாக வர்றது அப்படின்னு அதை காண்பிச்ச ஒரு விதம். நாங்கள் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம் வீட்டில் அப்படிங்கிறதுக்காக சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சி. நவடேஸ் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் ஆர் ஏத்திஸ்ட் யூனோ அப்படின்னு பேசின ஒரு மொமெண்ட்டு. பிஏ படித்து அதை மாஸ்டர்ஸும் முடிச்சுப்புட்டு அதுக்கப்புறம் வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு பிஏ இல்லை பிகாம் படிச்சுட்டு ஏதாவது வேலையை பாருங்கப்பா அப்படின்னு போகிற போக்கிலேயே சொன்ன ஒரு விஷயம். ஆட்டோவில் அழுதுகிட்டே வர்ற அந்த வயசான அம்மா என்னதான் அழுதுகிட்டு இருந்தாலும் திடீர்னு அழுகையை நிறுத்திட்டு ஆமாம் வீட்டில் கேஸ் அமர்த்திட்டு வந்தேல்ல அப்படின்னு ரொம்ப இயல்பாக கேட்குற அந்த ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லி படத்தில் பல விஷயங்கள் பல இடங்களில் போகிற போக்கிலேயே சொல்லப்பட்டிருக்கே தவிர எதையும் பிரீச்சி மோடில் அடித்து இவங்க பேசவே கிடையாது. அந்த விஷயம் ரொம்ப ஸ்மார்ட்டாகவே பல விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகியிருந்தது இந்த கதையில். இதுலேயும் குறிப்பாக ராகுல் ராஜுடைய மியூசிக்கில் அந்த முதல் பாட்டும் சரி, நிக்கில் அண்ட் ஆதிராங்கிற அந்த 2 கேரக்டர்ஸுக்கு இடையில் டக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று சடனாக வரும். செம்மையான ஒரு மெலடி நம்பர் இது. இந்த 2 பாட்டுகளும் அட்டகாசமாக இருந்தது கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்குமே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அட்டேங்கப்பா நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த வருஷத்துலேயே மிகப்பெரிய ஹிட்டு தான் போலையே, வேறு லெவலில் இருக்கும் போலையே அப்படிங்கிறீங்களா? இல்லை, நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாமா வேணாமாங்கிற காலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது மலையாள ஆடியன்ஸுக்கே ரொம்ப ஸ்லோ ட்ராமாவாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அவங்களுக்கே ஸ்லோவாக கூட தெரியலாம், அந்தளவுக்கு ஒரு ஸ்லோ நரேட்டிவ் பேட்டர்னில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. அதனால் மற்ற ஸ்டேட் ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக இதில் ஒரு பெரிய ஸ்லோனஸ் தெரியும். 2 மணி நேரம் என்னங்க ஒரு 4-5 கேரக்டர் உட்காந்து பேசிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு தோணலாம். அதனால் நிச்சயமாக அந்த லேகிங் இல்லை அந்த ஸ்லோனஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகத்தான் செய்யும். 1. 2வது, நீங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களாகவோ இல்லை குறிப்பாக கமர்ஷியல் படங்கள்ங்க அப்படியே ஜாலியாக ஆட்டம் பாட்டம் ஃபைட்டு டான்ஸு காமெடி அப்படின்னு இருந்தாலும் நல்லாயிருக்கும் கலக்கலன்னு அப்படிங்கிற ரசிகர்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை தவிர்ப்பதே நல்லது. உங்களை என்கேஜ் பண்ணக்கூடிய என்டர்டெயின் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அறவே அந்த படத்தில் கிடையாது. இது ஒரு க்ளீன் ஸ்லேட் மலையாளம் ட்ராமா மக்களே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை விட முக்கியமாக நீங்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள்ங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கலாச்சார காவலர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அறவே கிடையாது. ஏன்னா இதில் கான்ட்ரவர்சியான ஒரு சில ரிலேஷன்ஷிப்பு பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் நம்ம கிம்கிடுக் படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போங்க கிம்கிடுக் எடுக்கிற ரேஞ்சுக்கு இதெல்லாம் என்னது இது சப்ப மேட்ரு அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் கிம்கிடுக் படங்கள்லாம் பார்க்காத ஆளுகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்மளை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய கண்ணு முன்னாடி நடக்கக்கூடியவோ இல்லை நம்ம கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட நம்ம கடந்து வந்த இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பு மட்டும்தான் இப்படி தான் இருக்கும், இதுக்கு மேலே ரிலேஷன்ஷிப் இருக்காது அப்படிங்கிறது மட்டும்தான் ஜென்ரலாகவே ஒரு ஹியூமன் பீயிங்குடைய புரிதல். அவ்வளவுதான் நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் விஷயங்கள் எவ்வளவோ நடக்குதுங்க உலகத்தில் அப்படின்னு சொன்னால் ஏங்க அப்படிலாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, அப்படிலாம் ஏதாவது நடக்குமா, அப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பேச்சு ஒன்று இருக்குது இல்லையா? அதனால் அந்த மாதிரி கலாச்சார காவலர்களுக்கெல்லாம் இந்த படம் அறவே ஒர்க் அவுட் ஆகாது. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே இன்னொரு த அதர் சைட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்த ஒரு படம் இது. மலையாள ட்ராமாஸ், அதுவும் டெட் ஸ்லோ ட்ராமாஸாக இருந்தால் கூட நான் பார்ப்பேன் சார் அப்படிங்கிற நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதை விட முக்கியமாக எதை வேணாலும் ஏற்றுப்பேன் சார் அப்படிங்கிற நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே விரும்பி பார்க்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக கலாச்சார காவலர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தாராளமாக தவிர்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த படம் என்னை பொறுத்தளவுக்கு மலையாள ஆடியன்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமோ மற்ற ஸ்டேட் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் கவரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் எனக்கு தோணுதை தான் சொல்லியிருக்கேன். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் இங்கே தான் முக்கியமான காமெடியாக இருக்குது. இந்த படத்தில் கிட்டத்தட்ட 30லேருந்து 40 செகண்டு போகக்கூடிய லிப்லாக்கு படத்தில் 2 இடத்துல இருக்குது. அதை விட முக்கியமாக 2வது தடவை இன்னுமே கொஞ்சம் இன்டிமேட்டாக அந்த சீன் அடுத்து நகருது. எப்படி இதுக்கு UA 13+ கொடுத்தாங்க அப்படிங்கிறது அவங்க தான் சொல்லணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படமெல்லாம் டெஃபினட்டாக A சர்டிஃபைடு வாங்கியிருக்க வேண்டிய படம். இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தனியாக பார்க்கணும்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கணும்னா அது உங்களுடைய சமத்து தான். இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.